அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், நீட் தேர்வு அப்படின்றது தேவையில்லாத ஒன்று. நீட் தேர்வு தேவையில்லாத தாண்டி அதனால பாதிப்புகள் எந்த அளவுக்கு ஏற்படுது, ஒரு சாராருக்கு மட்டுமே பயனளிக்கக்கூடியதா இருக்கு, மாணவர்களுக்கு தேவையில்லாத ஒன்றா இது இருக்குன்ட்டு இதை எல்லாத்தையுமே ஆராய்ந்து பார்த்ததால தான் இப்போ நீட் வேணான்ற ஒரு ஸ்டாண்டுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு திமுக மாணவர் அணி சார்பாக போராட்டமும் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் இதை பார்த்துட்டு எடப்பாடி அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் இருக்குல்ல, கொஞ்சம் கூட ஏத்துக்கிற மாதிரியே இல்லை. கொஞ்சம் அவர் ரீவைண்ட் பண்ணி சில வருடங்களுக்கு முன்னாடி அவர் என்ன பேசினாருன்றத ரீவைண்ட் பண்ணி பாருங்க பாவா, அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுதான் கொஞ்சம் யோசிச்சாருன்னா இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தான், எல்லாம் தப்பும் நீங்க தானே சார் பண்ணீங்கன்ற மாதிரி தான் ஆரம்பிக்குது. இல்லை, குறிப்பா இவங்க மக்களை மடையர்களாக நினைத்து கொண்டு நேற்று நடந்ததை இன்று மறந்து விடுவார்கள் மக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட்ல தான் எதிர்கட்சி, குறிப்பாக அதிமுகவினுடைய அரசியலே இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ திமுகவில் ஒரு ஆட்சி காலத்தில் ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்குது அல்லது ஒரு சதி சம்பவம் நடக்குது அப்படின்னா உடனே பார்த்திங்கன்னா அதை பற்றி பக்கம் பக்கமாக பேசுவது எல்லாம் பண்ணுறாங்க. சாராய சாவு இப்போ கள்ளக்குறிச்சியில் நடக்குது. அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் சிபிசிஐடி விசாரணை நடக்குது. விசாரணையில் போலீஸ் காவலில் அவர் எடுத்து விசாரிக்கும் பொழுது தான் உண்மையை சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் விற்றது சாராயமே கிடையாது, வெறும் மெத்தனாலில் தண்ணியை கலந்து விற்றுட்டோம். எங்களுக்கு நாங்கள் ரொம்ப நாள் சாராய வியாபாரம் பார்க்குறோம், அது எங்களுக்கு நாங்கள் விற்கக்கூடிய சாராயத்தில் போதை ஏற மாட்டேங்குது குடித்தவங்க இப்போ சொல்லியிருக்காங்க. சொன்னனால இப்போ அதானே எனக்கு போதை ஏறணும், அவ்வளோதானே, இருவனை நல்லாவே ஏற்றி விட்றேன்னு சொல்லி மெத்தனாலை வாங்கி அதில் தண்ணியை கலந்து கொடுத்துருக்காங்க. அது சாராயமே கிடையாது, அது விஷம். அது குடித்தவங்க பூராமே இறந்து போயிட்டாங்க. 60க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிட்டாங்க. மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை இறங்குறாங்க, செயல்பாடுகள் இறங்கி அதே மாதிரி குற்றவாளிகள் கைது செய்யப்படுறாங்க. எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம். ஆனால் இதை விட்டுட்டு திமுக ஆட்சியில் இத்தனை பேர் சாகுறாங்க. இப்போ தான் அப்போ மரக்காணத்தில் ஒரு சம்பவம் நடந்தது, கடலூரில் சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி அதை பற்றி பேசுவதெல்லாம் இருக்காங்க. ரொம்ப சௌகரியமாக. ஆனால் இது ஒரு தனிப்பட்ட நபர்கள் குடிப்பழக்கம் உள்ளவர்கள்ட்ட போய் டாஸ்மார்க் விலையை விட குறைவாக விலைக்கு 20 ரூபா 30 ரூபாய்க்கு சாராய பாக்கெட் விற்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு லாப நோக்கத்தில் நடந்த விஷயம். ஆனால் ஜெயலலிதாவும் சசிகலாவும் குளிக்க போனாங்க மகாமகம் குளத்தில். 2 பேரும் நீராட போவதற்கு அவங்க போஸ்ட் ஒட்டி ஜெயலலிதா வரவேற்கிறோன்னு சொல்லி போஸ்ட் ஒட்டி ஜெயலலிதாவும் சசிகலாவும் மாற்றி மாற்றி வெள்ளி குடத்தில் தண்ணியை எடுத்து ஊற்றிக்கிட்டாங்க. இதை வேடிக்கை பார்க்க போன 100 பேர் செத்து போயிட்டாங்க. அதை பற்றி பேசவே இல்லை. அதை பற்றியான சம்பவங்களை பற்றி யாருமே இன்றைக்கு வரைக்கும் நடுநிலைன்னு சொல்லிக்கக்கூடிய நபர்களோ அல்லது அதிமுக நபர்களோ யாரை பற்றியும் யோசிக்கிறதே இல்லை. செத்து போனவங்க பூரா யார்? இத்தனைக்கும் பக்தர்கள். இவங்களாவது செத்து போனவங்க குடிப்பழக்கம் உள்ளவர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அது பூரா கோயிலுக்கு போன பக்தர்கள். கோயிலுக்கு போன பக்தர்கள் 100 பேர் செத்து போயிட்டான். அதை பற்றி பேச்சே இல்லை. இப்படி தான் அவர்கள் செய்ததை மறந்துடுவாங்க. இந்த திமுக ஆட்சி காலத்தில் கூடிய சின்ன விஷயத்தை கூட பெரிதுபடுத்தி பேசுவது அப்படிங்கிறது தான் ஒரு இதாக இருக்கும். இந்த நீட்டு விவகாரத்தில் நம்ம பேச வேண்டிய விஷயம், எடப்பாடி பழனிசாமிக்கு தார்மீக உரிமையே கிடையாது. ஏன்னா அவர் ஜெயலலிதாவினுடைய அப்போலோ நாட்களில் ஓபிஎஸ் பொறுப்பு முதலமைச்சராக இருக்கிறார். பொறுப்பு முதலமைச்சராக ஓபிஎஸ் இருக்கும்பொழுது நேரடியாக டெல்லி போய் மாஃபா பாண்டியராஜன் போய் கையெழுத்து போட்டு வர்றாரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர். ஆனால் உயர்கல்விக்கு பொறுப்பானவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயத்தில் போய் நீட்டுக்கு கையெழுத்து போட்டு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் நீட் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்படுங்கிறாங்க. கொண்டு வரப்படணுன்னே இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வழக்கெல்லாம் ஒரு பொண்ணு அனிதா வழக்கு போடுறாங்க, எல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா எடப்பாடி வந்துடுறாரு. எடப்பாடி என்ன பண்ணுறாரு, எடப்பாடி நீட்டுக்கு சப்பக்கட்டு கட்டுறாரு. இன்னும் சொல்லப்போனால் 2016ஆம் ஆண்டு நீட்டுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் ஒரு மசோதா கொண்டு வராங்க. நீட்டுக்கு மசோதா வரும்போது இந்தியா முழுக்க அமல்படுத்தலாம்னு சொல்லி அது கொண்டு வரும்பொழுது அதிமுக எதிர்த்து வாக்களிக்கலை. ஜெயலலிதாவுக்கு தெரியாமல் இவங்க வெளிநடப்பு செய்கிறவங்க பேரில் வெளிநடப்பு பண்ணிவிட்டு, வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மசோதாவை எதிர்க்கிறவங்க வெளிநடப்பு பண்ணிவிட்டு வாக்களிப்புக்குள்ளே ஓட்டு போடுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, வெளிநடப்பு பண்ணி வீட்டுக்கு போயிட்டாங்க அதிமுக. இது மாதிரி தொடர்ந்து பார்த்திங்கன்னா நீட்டுக்கு தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவுக்கு தெரியாமல் துரோகம் செய்தவர்கள் யாருன்னா அதிமுக கும்பல். ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கும்போது, ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அது வெளிப்படையாகவே சொல்கிறாங்க, ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, சட்டமாகிடுச்சு, நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருச்சு, வேறு வழியே கிடையாது, நீங்கள் நீட் எழுதி தான் ஆகணும்,
அப்படின்னு வெளிப்படையாக சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி. இதை வந்து ஒரு சின்னதாக ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி சொன்னதுக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் அவர் பேசிய பேச்சுக்களும் அவர் அதிமுக நடந்து கொண்ட விதங்களை பற்றி வந்து ஒரு வீடியோவாக பார்த்துருவோம். நீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று யாரும் குரல் கொடுக்கல. நீட்டில் நடைபெற்ற முறைகேடுகளை விசாரிக்க வேண்டும் தான் கேக்குறாங்க. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் நீட்டை ரத்து செய்யணும்னு சொல்றாரு. அப்படி கூட்டணி அவருக்கு ஆதரவு இல்ல. அதிமுக அப்படி அல்ல. எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருந்தால் இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்திருப்போம். AIADMK had asked that NEET should be held in Tamil language, which was accepted by the central. நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்திருப்போம். ஸ்டாலின் நீட் தேர்வுனால ஏழை மக்கள் பாதிக்கிறாங்க ஒரு தவறான பொய்ய பேசிட்டு வராரு. அந்த ஏழை மாணவர்களையும் காப்பாற்றப்பட்ட அரசு அம்மாவுடைய அரசு. அழுத்தம் கொடுத்திருப்போம். தேசிய மருத்துவ ஆணையமே தேவையற்றது என கூறி இம்மசோதாவுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்தது. இதையடுத்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். அழுத்தம் கொடுத்திருப்போம். A number of NEET students, every single one of them tells me that the exam is designed to create a quota for rich people and to create a passage for them into the system and is designed not to help poor students. அழுத்தம் கொடுத்திருப்போம். இதே நேரத்தில் திமுக மாணவர் இன்னைக்கு ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. 24ஆம் தேதி அறிவித்த போராட்டம் மீண்டும் வந்து அன்றைய காலகட்டத்தில் சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த திமுக மாணவர் அணி போராட்டம் இப்போ மட்டும் கிடையாது. 2017ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது இல்லையா, அந்த காலகட்டத்திலேயே திமுக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜல்லிக்கட்டுக்கு போராடிட்டு இருக்கும்போது கவர்னர் இதுக்கு முன்னாடி போய் நீட்டு எதிர்ப்பு போராட்டத்தில் திமுக ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. அன்றைக்கு வந்து இந்த போராட்டத்தை சீர்குலைப்பதற்காக வந்து திமுக வந்து இறங்கி இந்த வேலை செய்கிறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டியவர்கள் கூட உண்டு. ஆனால் திமுக வந்து எப்பயுமே இனம் கண்டு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை முன்கூட்டியே கணித்து இதில் வந்து போராட்டம் பண்ணுவாங்க. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா 2009 இந்த மாதிரி நீட்டு தொடர்பான விஷயங்களை வந்து கேரளா, பஞ்சாப் கோவா போன்ற மாநிலங்கள் முன்வைக்கும் போது தமிழ்நாட்டுக்கு அது தேவையில்லைன்னு சொல்லி கலைஞர் முடிவெடுத்து தடுத்தார். கலைஞர் முடிவை ஜெயலலிதாவும் ஏற்றுக்கொண்டு அதே அவர் உயிரோடு இருக்கும் வரை நீட்டு வரல. ஜெயலலிதாவினுடைய மருத்துவ நாட்களில் அப்போலோவில் அனுமதிக்கப்பட்ட பின்பு ஜெயலலிதாவுடைய சுயநினைவுக்கு தெரியாமல் போய் கையெழுத்து போயிட்டு வந்த திருட்டுத்தனமாக கையெழுத்து போட்ட கும்பல் தான் இந்த அதிமுக கும்பல். சார், அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தில் நீட்டை வந்து தேவையே இல்லாத ரத்து செய்யணும் அப்படின்ட்டு எடுக்கப்பட்ட அந்த தீர்மானத்தை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்ட்டு விஜய் வந்து இப்போ பேசியிருக்காரு. அந்த விஜய் நடத்துகிற அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்ட திருநங்கைகள் வந்து சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க. நாங்கள் இந்த அளவுக்கு நல்லா இருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து திமுக தான் காரணம். எங்களுக்கு வந்து கல்வியை கொடுக்குறாங்க, எங்களுக்கு உண்டான உரிமையை வந்து எங்களுக்காக அவங்க கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ட்டு பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான காணொலிகளையுமே பார்க்க முடியுது. இல்லை, அரசியல் ரீதியாக வந்து விஜய் முதல் முறையாக அரசியல் ரீதியான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறத இப்போ தான் பார்க்க முடியும். குறிப்பாக வந்து நீட்டுக்கு எதிர்ப்பான ஒரு கருத்துக்களை பதிவு வச்சுருக்காரு. நீட்டு தேர்வு தேவையில்லைங்கிறது, அதே மாதிரி கல்வியை மாநில பட்டியலுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கு சொல்லும் பொழுது கடைசியாக அவர் வந்து முடிக்கும் பொழுது மீண்டும் வந்து பொதுப்பட்டியலில் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அவருக்கு அந்த இது என்னன்னு தெரியல ஏன் அப்படி சொன்னார்னு. ஆனால் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொடுக்கணும்னு முதல்ல சொல்லியிருந்தார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். அது பல காலமாக திமுகவினுடைய கோரிக்கையில் இருக்கிறது. குறிப்பாக ராகுல் காந்தி 2019ஆம் ஆண்டு செல்லா மேரிஸ் கல்லூரியில் வந்திருக்கும்போது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸ் எங்களுடைய பார்ட்டியினுடைய காலத்தில் தான் அந்த கல்வி வந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு செல்லப்பட்டது. கண்டிப்பாக நாங்கள் பரிசீலனை பண்ணி கல்வியை மாநில பட்டியலுக்கு கொடுப்போம்னு சொல்லி ராகுல் காந்தி அப்பயே சொன்னார், இப்பயும் சொல்லியிருக்காரு. காங்கிரஸுடைய நிலைப்பாடுமாக தான், இந்தியா கூட்டணியினுடைய பெரும்பான்மை கட்சிகளுடைய நிலைப்பாடுமாக தான் கல்வி வந்து என்பது மாநில பட்டியலில் இருக்கணும், கல்வி மருத்துவம் போன்ற விஷயங்கள்லாம் மாநில பட்டியலில் இருக்கணுங்கிறது தான் நிலைப்பாடு. அந்த வகையில் வந்து அதை தான் இவரும் பேசியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பாக அந்த விழாவில் அந்த திருநங்கை பேசிய அவங்களுடைய கருத்து ரொம்ப முக்கியம். வெளிப்படையாக அவங்க இன்னொரு கட்சியினுடைய விழா தான் அவங்க போயிருந்தாலும் இந்த அரசு எங்களுடைய அரசு அப்படின்னுங்கிற ஒரு சொல்லை பயன்படுத்தினாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். எங்கு போய் நின்றாலும், எதற்காக நின்றாலும், எப்படி நின்றாலும் ஒரு அரசு, இந்த அரசு தன்னுடைய அரசாக மக்கள் நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இந்த அரசு எங்களுடைய அரசு அப்படிங்கிறது அந்த அம்மா சொல்கிறாங்க. இதுதான் இந்த இடத்துக்கு நம்ம கொண்டு வந்து விடுறோங்கிறது பெரிய விஷயம். பெண்கள் வந்து இப்படி தான் யோசிக்கிறாங்க. பாலின ரீதியாக 3ஆம் பாலினமாக இருக்கக்கூடிய திருநங்கைகள் வந்து இதுதான் யோசிக்கிறாங்க. இது இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தரப்புக்குமான ஒரு அரசாக திமுக அரசு இருக்குது என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இது. இது வந்து எல்லா பெருமையும் வந்து
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் சாரும். அதே மாதிரி கலைஞர் அவர் முத்தமிழறிஞர் அவருடைய உழைப்பு, அவர் செய்த செயல்கள், அதை தொடர்ந்து வரக்கூடிய சூழலில் வந்து அந்த திருநங்கைகள் வந்து இந்த பேர் கொடுத்தாரு அப்படிங்கிறது வந்து கலைஞர் வந்து அவருடைய இறுதி நாட்களில் காவேரியில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது வாசலில் ஒரு திருநங்கையை நிற்பாங்க. அந்த வீடியோ கூட ரொம்ப இதாக இருக்கும். என் கூட பிறந்த சகோதரன் கூட என்னை வந்து வேறு மாதிரி தான் ஒரு அவமான சொல்லோட தான் கூப்பிடுவான். என்னை வந்து ஒரு பேர் கொடுத்த ஒரு கலைஞர், அதுக்காக தான் இந்த இரவில் கூட வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் அது. அவங்க ஒருத்தவங்க மட்டும் கிடையாது, அந்த சமூகமே வந்து இப்படி தான் இருக்குது. திமுக அரசை மட்டுமல்ல, அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் கையில் தூக்கி கொண்டாடுவாங்க. இது எங்கள் அரசுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த திருநங்கை வந்து இன்னொரு கட்சி விழாவில் போய் இது எங்கள் அரசு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த பெருமை அவருக்கு முதலமைச்சருக்கு தான் உண்டு. சார், நாடாளுமன்றத்தில் தினம் தினம் நடக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கணும். இப்போ மோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 மணி நேரம் பேசியிருக்காரு. அந்த 2.25 மணி நேரத்தில் அவரை சார்ந்த எம்பிக்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்குது அப்படின்றதும் ஃபோட்டோ வந்திருக்கு. சில பேர் தள்ள கை வச்சுக்கிறதும் தூங்கி வெளியிறதும் அப்படின்றத பார்க்க முடியுது. அந்த 2.25 மணி நேரத்தில் அவர் என்னெல்லாம் பேசுகிறாருன்றது இருக்குல்ல சார், எதுவுமே பயனுள்ள ஒரு பேச்சாவே இல்லை. யாருக்குமே அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான். அவர் என்ன சொல்கிறாரு, நான் காங்கிரஸ் இல்லை, நான் வந்து டீ விற்கிறவன், இப்படி வந்து 3வது முறை பிஎம் ஆனதால எல்லாம் எல்லாருக்கும் வந்து இருக்கு, பொறாமை, தற்பெருமையே அங்க பேச வேண்டாம், பிரச்சனைகளை பேசுங்க. மணிப்பூர் பத்தி எதிர்கட்சிகள்லாம் பேசிட்டு இருக்காங்க, அதை பத்தி பேச காணும். நீட் பத்தி இல்ல, குற்றவியல் சட்டங்கள் பத்தி எதுவுமே பேசல. இப்படி பேச வேண்டியதை விவாதிக்காம தன்னுடைய பெருமைகளை வந்து பேசிட்டு இருக்கதால என்ன பயன் இருக்க போகுது? அதாவது இவர் சொல்றாருல பொறாமைங்கிறாருல, யாருக்கும் பொறாமை இல்லை. வடிவேல் கேட்பாரு தெரியுமா, ஆச்சரியப்பட்டு, டே நீலாம் டிரைவரா அப்படின்னு. அது மாதிரி நீங்க எப்படி ஒரு நாள் வந்து நீங்க எப்படி 3வது தடவை இந்தியாவுடைய பிரதமர் ஆனீங்க அப்படின்னு தான் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா வந்து நேற்றைக்கு சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் பேசும்போது சொன்னார், இது தோற்று போன அரசு. அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஏனென்றால் நீங்கள் வந்து 400க்கு வருவோம்னு சொன்னீங்க, 240ல் நிற்கிறீங்க. நீங்கள் எங்களை ஆள்வது இது ஒரு தோற்றுப்போன அரசு தான் எங்களை ஆட்சி செய்கிறது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு காயினேஜாக அதை நம்ம பார்க்கலாம். இந்த அரசு வந்து உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா, ஏன்னா பதவியேற்பு விழா நம்ம பேசணும், எல்லாமே வந்து இலவு விழுந்த மாதிரியே உட்காந்துருந்தாங்க. இப்போ வரைக்கும் அப்படி தான் உட்காந்துருக்கேன்னு வச்சுங்களேன். நீங்கள் சொன்னீங்களா தூங்கிட்டு இருக்காருன்னு, எல்லாம் காரணம் வந்து இவர்களுடைய கனவு என்பது வேறு, நடந்திருக்கிறது வேறு. அதைத்தான் அவர் வந்து சொல்கிறார், இந்த அரசு நீடிக்காது, இது வந்து ஒரு தோற்றுப்போன அரசு அப்படிங்கிறத வந்து அகிலேஷ் யாதவ் மிக சரியாக வந்து காயினேஜ் பண்ணார். மோடி இப்படி உருட்டுறதெல்லாம் வந்து நமக்கு பார்க்காதில்லை, இதெல்லாம் வந்து அப்பயே பாட்டோமியா பையன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவர் அவ்வளோ கதை சொன்னார். ராகுல் அதை வந்து ரிப்பீட் அடிக்கும் போது தான் இவர், நம்மலாம் வந்து பயாலஜிக்கலாக பிறந்தவங்க, அவர் வந்து வேற மாதிரி, அவர் ஏன்னா அவருடைய சொற்களை தான் எடுத்து திரும்ப அடித்தார். அப்போ வந்து அவருடைய முகத்தை பார்க்கணும். அதாவது இந்த ஸ்டோன்டு மைண்டில் அது மாதிரி அப்படியே கட்சியிலையாக மாறிட்டார். அதேமாதிரி அவர் பேசும்போது பார்த்தா 13 தடவையாக ரொம்ப தண்ணி குடிச்சிருக்காரு. அதுதான் அவருக்கு நடந்த விஷயம். எதிர்கட்சிகள் வெளியில் ஏறி போயிட்டாங்கன்னா பேசியிருக்காது. இன்றைக்கி கூட வந்து மாநிலங்களவையில் வந்து பேசும்போது எதிர்கட்சிகளை வெளியில் அனுப்பிட்டாங்க. அனுப்பி எதிர்கட்சிகள் வெளியில் வந்து கோஷம் போட்டு பேட்டி கொடுத்துருக்காங்க. மோடியை பொறுத்த வரைக்கும் அவருடைய நாடகம்லாம் முடிஞ்சு போச்சு. மக்கள் நம்பிக்கையை இழந்துட்டார். அவர் கொஞ்சம் இந்தியா கூட்டணி மெனக்கட்டம் தான் ஆட்சியை கொடுத்துருக்கலாம். ஆனால் மீண்டும் வரக்கூடிய நாட்களில் மகாராஷ்டிரா தேர்தல்லாம் வர இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அரசு வந்து பெரிதாக நீடிக்க கொடுக்க வாய்ப்புகளே கிடையாது. அது மோடிக்கும் தெரியும். அதனால தான் வந்து இலவு விழுந்த மாதிரியே இருக்காங்க. சார், இப்போ அவைத்தலைவர் தன்கர் அவர்களுக்கும் கார்கே அவர்களுக்கும் இடையே வந்து காரசாரமான விவாதம் வந்து ஏற்பட்டது. இப்போ தன்கர் அவர்கள் வந்து RSSஐ சேர்ந்தவர் அப்படின்றது வந்து அப்பட்டமா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் அந்த ஒரு பொசிஷன்ல ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னும் போது அதுக்குண்டான வேலை பார்க்கணும்ல. பட் அங்கேயும் ஒரு RSS காரராகவே அவர் செயல்படுறதுன்றது வந்து நிச்சயமா தவறான ஒரு விஷயம். அதுக்கு அப்படி ஒரு விஷயம் தான் நாடாளுமன்றத்தில் நேற்று நடந்திருக்கு. இல்லை, அதில் வந்து ரொம்ப முக்கியமாக கார்கேவை நம்ம பாராட்டியே தரணும். கார்கே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். கார்கே வந்து ஒரு திராவிட ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர் இருந்து அந்த இடத்துல பொறுப்பில் இருந்தார்னா எப்படி பேசுவாரோ அப்படி பேசினார். ரொம்ப அதாவது இந்திய பாராளுமன்றத்தில் இப்படியான ஒரு குரல் ஒலிப்பது என்பது இது சாத்தியப்படுத்தியது வந்து அம்பேத்கர் தான். அதுக்கு பிறகு வந்து அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தோம்னா அவர் தென்னாட்டை சேர்ந்தவர். பெரியாருக்கும் இந்த திராவிட இயக்கமும் என்ன செஞ்சதுங்கிறது அவர் புரிஞ்சிருக்கார். அதனால தான் வந்து அதாவது ஒரு மனிதனுடைய கிண்டலை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் ஒரு மனிதனுக்கு உண்டு இருக்கணும். அது அப்படின்னா தான் அந்த மனிதன் வந்து வெற்றி பெற முடியும். ஜெய்ராம் ரமேஷ் காங்கிரஸை சேர்ந்தவர். இன்னொரு இப்போ ஒரு காங்கிரஸ் தலைவர், காங்கிரஸினுடைய துணைத் தலைவர், மாநிலங்களவையினுடைய துணைத் தலைவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து ஆதாரபூர்வமான விஷயங்களை பேசுங்கன்னு சொல்லி நேற்றைக்கு ஜெகதீப் தன்கர் சொல்கிறாரு. சொல்லும் பொழுது
ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர் எதிர்த்து சொல்கிறார், அவர் ஆதாரப்பூர்வமான தகவல்களை தான் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவருக்கு ஆதரவாக அவர் பேசுகிறார். உடனே ஜெகதீப் தன்கர் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக ஆயிருக்க வேணும், நீங்கள் ஒரு புத்திசாலி, நீங்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவாளி, நீங்கள் ஒரு வலிமை மிக்கவர், உங்களை எல்லா தகுதியும் படைத்தவர் நீங்கள், ஆனால் உங்களுக்கு கிடைக்காம வேற யாருக்கும் கிடைச்சிருச்சு அப்படிங்கவும் கார்கே எந்திரிச்சு கேட்டார், நான் பட்டியல் இனத்தை சேர்ந்தவன், நீங்கள் சொல்லக்கூடிய நபர் பார்ப்பன இனத்தை சேர்ந்தவர், நீங்கள் அவருக்கு எல்லா தகுதியும் இருக்குது, நீங்கள் தான் இந்த கட்சியினுடைய தலைவராக ஆயிருக்கக்கூடிய எல்லா தகுதியும் இருக்குது, அறிவாளி புத்திசாலி அப்படின்னு நீங்கள் சொல்கிறது சனாதனத்தை போதிப்பது போல இருக்குது, வர்ணாசிரம தர்மம்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, அதை போதிப்பது போல இருக்குது. உடனே கேட்ச் பண்ணிட்டு இது வழக்கமாக திராவிட இயக்கத்தினருடைய திறன், அந்த பாம்பின்கால் பாம்பரிங்கிற மாதிரி இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது உடனடியாக பிடிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு தென்னாட்டினுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய கார்கே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. எதனால அப்படின்னா, ஜெயராம் ரமேஷ் ஒரு பார்ப்பனர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், திருவான்மியூர் தான் அவருடைய பகுதி, ஆனால் அவர் டெல்லியிலே முழுக்க காங்கிரஸுடைய அரசியலை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு வர்ணாசிரமம் அந்த அடிப்படையில் நீங்கள் இப்போ தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய் இவர் ஜெகதீப் தன்கர் அதான் ஆர்எஸ்எஸ்ல தலைவராக 25 வருஷம் இருக்காருன்னா அவர் எப்படிப்பட்ட நபராக இருந்துக்கிறது முடியும்னு நமக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஆர்எஸ்எஸ் தலைமை பொறுப்புகளில் பல்வேறு பொறுப்பில் இருந்தவர் அவர் கரெக்டாக சொல்கிறார், நீங்கள் எல்லாம் இருக்கணும், உங்களுக்கு எவ்வளோ அறிவு, நீங்கள் எவ்வளோ புத்திசாலி, எவ்வளோ திறமை, உங்களுக்கு எல்லாமே இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு எந்திரிச்சிட்டாரு கார்கே. நீ பாட்டுக்கு முதல்ல இந்த வேலையெல்லாம் இங்கே வச்சுக்கூடாது, நான் ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவங்கிற காரணத்துக்காக நீங்கள் பேசுகிறீங்களா, அப்படி நீங்கள் எங்கள் கட்சி தலைவருடைய இதை நீங்கள் பேசுறீங்கன்னா அதை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கட்சி தலைமைக்கு தெரியும் அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய சோனியாவை காமிச்சிட்டு சொல்றாங்க, யார் எந்த பொறுப்பில் இருக்க வேண்டியது அவங்களுக்கு தெரியும், நீங்கள் இந்த அறிவுரை சொல்ற வேலை, இந்த வர்ணாசிரமத்தை பூத்துற வேலை இங்கே வச்சுக்காதீங்கன்னு சொல்லி பேசினார். இது இந்திய பாராளுமன்றத்தில் இது போன்ற ஒரு பேச்சு நடக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சமூக நீதி கிடைத்த வெற்றி. அதுவும் காங்கிரசினுடைய தலைவர் ஒருத்தர் இந்த கேள்வியை அதுவும் இவ்வளோ துணிச்சலாக அடிக்கிறார் பார்த்தீங்களா, நீ எதுக்காக இப்படி பேசுகிற எனக்கு தெரியுங்கிறாரு பார்த்தீங்களா. ரொம்ப முக்கியமான விஷயம், நேற்றைக்கு நடந்த பல்வேறு சம்பவங்களில் இது பெருசாக எனக்கு தெரிய வரல, ஆனால் வரக்கூடிய நாட்கள் அது பெரிய ஒரு பேசுபொருளாக மாறும். கார்கே செஞ்ச சம்பவம் சிறப்பான சம்பவம். சார், இப்போ அண்ணாமலை படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போகல, இல்லாட்டி இங்கே அவரை கலப்பி விடுறாங்க, ஏன்னா தோத்துட்டாலே இங்கே பாஜக தூக்கிட்டு வேற ஏதாவது பொறுப்பை கொடுத்து உட்கார வச்சிருவாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தோம். இப்போ ஒரு கன்ஃபர்மேஷனே வந்திருக்கு, அவர் ஃபாரின் போகிறது கன்ஃபார்ம்டு தான்ட்டு, ப்ளஸ் கொஞ்ச நாளைக்கு அரசியல்ல இருந்து வேற அவர் விடுப்பு எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ நம்ம பேசினது எல்லாமே உண்மைதான் போல இருக்கே சார். ஜூலை 17ஆம் தேதியோட அவருடைய பதவி முடியுது. ஜூலை 17ஆம் தேதி அவர் பதவிக்காலம் முடியுது. அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் புதிய ஆட்களை நியமிப்பாங்க அல்லது முன்னாடியே நியமிச்சிருவாங்க. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, நேற்றைக்கு சொல்லி மாதிரி மீசியில் மண் ஓட்டலைங்கிற மாதிரி நான் படிக்க போகிறேங்கிற மாதிரி சொன்னார். கடைசியில் பார்த்தா அது 2 வார கோர்ஸு. அந்த கோர்ஸுக்கு பார்த்தா கருணாகராஜன் வேற சொல்றாரு, அது பயங்கரமான கோர்ஸு, என்னடா அது பயங்கரமான, இந்தியாவிலேயே 12 பேர் தான் செலக்ட் பண்ணி, ஏன்னா சீல்ஸுக்கு நேவி சீல்ஸ் எடுப்பாங்க இல்லை அமெரிக்காவில், தண்ணிக்குள்ளே 10 நிமிஷம் மூச்சு விடாமல் இருக்கணுங்கிற மாதிரி, அது மாதிரி பயிற்சிக்கு போகிறாரான்னு தெரியல. அதை பற்றி பயங்கரமான கோர்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் போகிறதுக்கான காரணம் வெளிப்படையாக இப்போ பாஜகவே அட்மிட் பண்ணிடுச்சு, ஆமாம் அவர் போகிறாரு, பதவி படிக்க தான் போகிறாரு அப்படின்னு. அப்போ அண்ணாமலை தனக்கு எந்த பதவியும் தரப்போறது இல்லைன்னு பாஜக இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. போதி தர்மர் உணர்ந்து கொண்டாருங்கிற மாதிரி அண்ணாமலை உணர்ந்து கொண்டார். நமக்கு வெறுங்கையாக தான் அனுப்ப போகிறாங்க, கொண்டு ஆட்டுக்குட்டி கூட கிடையாது கையில் அப்படிங்கிற மாதிரி. அதனால் நான் இங்கிலாந்து போகிறேன்னு சொல்லி ஒரு உருட்டி இருக்காரு. இதுக்கு இடையில வேறு சில சம்பவங்களும் நடந்துட்டு இருக்கு. ஆமாம், என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்குங்கிற மாதிரி ஆயிருக்கு. இப்போ இதில் ரொம்ப முக்கியமான செய்தி என்னென்னா, அண்ணாமலை விரும்பக்கூடாத ஒரு செய்தி, விரும்பாத செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு காவல்துறை அதில் தலையிட போகிறோம் அப்படின்னு ஒரு செய்தியை ஒரு பெயர் குறிப்பிடுவதாக ஒரு மூத்த ஒரு காவல் அதிகாரி சொல்லியிருப்பதாக ஆங்கில இந்து நாளிதழ் இன்னைக்கு செய்தி வெளியிட்டு. ஏன்னா இது சாதாரணமான விஷயம் கிடையாது. 168 கோடி அப்படிங்கிற மாதிரியான, அதுவும் மிக குறைந்த நாட்களில் உள்ளே தங்கம் உள்ளே வந்திருக்குங்கன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கும்பல் எவ்வளோ பெரிய கும்பல், இதெல்லாம் யார் யாரை இயக்குறா, இது சாதாரணமான நாட்களால் அது செய்ய முடியாது அப்படின்னா, வெறும் கஸ்டம்ஸ் மட்டும் கையாளக்கூடிய விஷயம் கிடையாது. இது தங்க கடத்தல்,
அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம். ஓகே, இது நாட்டுக்கு பாதுகாப்புக்கு எதிரான விஷயங்கள் எவ்வளோ பண்ணலாம்ல. இப்போ வந்து பிருத்திவின்னு சொல்லக்கூடிய ஒரு பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு பிரதமர் மோடி பின்தொடரக்கூடிய ஒரு நபர், அவர் தான் வந்து கடையை வாடகைக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. அப்போ அவர் இந்த மாதிரியான ஆட்கள் வந்து கடையை வாடகைக்கு எடுத்து கொடுத்து தங்கங்க கடத்தலுக்கு பயன்படுத்தினாங்கன்னா வேற என்னென்னலாம் நடக்குது? வெடிகுண்டுகளுக்கு பண்ணலாம், நாட்டுக்கு எதிரான எவ்வளோ விஷயங்கள் நடக்கலாம். இதை வந்து உடனடியாக என்ஐஏ போன்ற அமைப்புகள் விசாரிக்கணும். அதற்கு முன்பாக தமிழ்நாடு காவல்துறை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா சின்ன சொற்ப தொகைன்னா பரவாயில்ல, 260 கிலோ தங்கம் அதில் மாட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் பூரா பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃபீஸர்ஸ் பூரா மாட்டிருக்காங்க, முக்கியமான ஆட்கள் பூரா. இதெல்லாம் வந்து தமிழ்நாடு காவல்துறை வேடிக்கை பார்க்காது. எங்களுடைய தலையீடு நாங்கள் வந்து உள்ளே செலுத்துவோம், நாங்கள் வந்து நடக்கிறக்கூடிய இந்த சம்பவங்களை வந்து விசாரிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வந்து பிருத்திவியை வந்து காவல்துறை கையில் எடுக்கக்கூடிய சூழல் உருவாகும். அண்ணாமலை அமெரிக்கா போகிற மாதிரி, எதுக்கு லண்டன் இங்கிலாந்து போகிற மாதிரி தெரியல, எனக்கு ஏதோ ஜெயிலுக்கு தான் போவாரான்னு தெரியல. ஆனால் காவல்துறை வந்து தலையிட போகுதுங்கிற செய்தி இன்னைக்கு வந்து வெளியே இருக்குது. காவல்துறை தலையிட்டால் கண்டிப்பாக குற்றவாளி உண்மையை சொல்லுவார். உண்மையை சொன்னால் யார் வந்து பின்னாடி இருக்கா ஏற்கிறாங்கிறதெல்லாம் தெரிய வரும். தெரிய வரும்போது பல வானவேடிக்கைகள் நடக்கும். அன்னைக்கு காப்பாற்றி கொள்ள பதவி கூட இருக்காது சில பேர்த்துக்கு. சார், ஹத்ராஸில் ஒரு மத போதகரால் ஒரு வழிபாடு சொற்பொழிவு நிகழ்ச்சி மாதிரி ஒன்று வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்த மக்கள் பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து அதிகமாகி நெரிசலில் பல பேர் வந்து இப்போ உயிர் இழந்திருக்காங்க. சரி, பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னா 2.5 மணி நேரத்துக்கு மேலே வந்து அங்கே டாக்டர்ஸ் யாருமே வராததாலேயே தேவையில்லாமல் சில உயிர்கள் வந்து இழக்க நேரிட்டு இருக்கு. ஸோ இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த போதகர் வந்து ஆளே காணும், 2-3 பேர் வந்து அப்ஸ்காண்ட் ஆகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதுலாம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா பாஜக ஆளும் மாநிலங்களில் தான் நடந்துருக்கு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அரசு இதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தாங்க என்னன்னு தெரியல. பட் எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டே இருக்கு, உயிர் இழந்துட்டு இருக்கவங்களோட. மாவட்ட தலைநகரில் இது நடந்திருக்கு. ஒரு மத்ராஸ், இப்போ நம்ம இந்தியா முழுக்க செய்திகள் படிக்கக்கூடியவங்களுக்கு அறிந்த பெயர். ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கி அந்த ஊரை சேர்ந்த உயர் சாதியினர் கொலை செய்து தொடத்தில் போட்டாங்க. அந்த பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்கல. காவல்துறையே அந்த பெண்ணுடைய உடலை கூராய்வு செய்த காவல்துறையே அந்த பெண்ணுடைய உடலை எரித்தது. பெற்றோரை கூட விடாமல் எரித்து சாம்பலை மட்டும்தான் கையில் கொடுத்தாங்க. அந்த சம்பவத்தை பார்க்க அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல போன பிரியங்கா காந்தியினுடைய சுடிதாரை பிடித்து இழுத்து காவல்துறை வந்து மிக மோசமாக நடந்து கொண்டது. அந்த ஹத்ராஸ் சம்பவத்தை செய்தியை சேகரிக்க சென்ற சித்திக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ளே இருக்கார். ஹத்ராஸில் அந்த பகுதியில் போய் அந்த ஊருக்கு போய் ஹத்ராஸில் இறங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்துக்கு போய் அந்த பெற்றோர்களுடைய நிலைமையை பற்றி விசாரிக்க போன ஒரு செய்தியாளர் சித்தி காப்பான் வந்து இன்றைக்கி வரைக்கும் சிறையில் இருக்கார். இதெல்லாம் வந்து ஹத்ராஸுங்கிற பேர் நமக்கு வந்து உடனே இந்த சம்பவம் செய்தி இன்றைக்கு வரும்போது நமக்கு இதுதான் ஞாபகத்துக்கு வருது. ராகுல் காந்தி போய் அந்த பெற்றோரை போய் பார்க்கும் பொழுது அந்த தாய் வந்து என் பிள்ளையை கடைசியாக பார்க்கவே இல்லை, அந்த பொண்ணு இங்கே வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தாங்க, இயற்கை உபாதைகளுக்காக வெளில போனாங்க. அந்த போன பொண்ணு தான். அதுக்கப்புறம் நான் வந்து இறந்த உடலை கூட நான் வந்து காட்டலை, அப்படியே எரித்து சாம்பலை தான் உணர்ந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்படியான சட்ட ஒழுங்கு நிலவரம் தான் அங்கே நடந்துகிட்ருக்கு மனித உயிர்களுக்கு. இது ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் வரியை கொடுக்குது, அதுக்குரிய பங்குகளை ஜிஎஸ்டி போன்ற விஷயத்தில் வந்து வசூல் பண்ணிட்டு மாநில பங்கு தரணும். இதெல்லாம் எதுவுமே வந்து கொடுக்காம இருக்காங்க. அதெல்லாம் வந்து எங்கே போகுதுன்னா மிக அதிகமான பங்கு உத்தரப்பிரதேசத்துக்கு போகுதுன்னு கணக்கு சொல்கிறாங்க. பின்தங்கிய மாநிலங்களுக்கு தான் வந்து முதல்ல செய்யணும். ஓகே, நம்ம வந்து இடஒதுக்கீடு முறையெல்லாம் வந்து கொண்டு வந்த மாநிலம் தமிழ்நாடு. வகுப்பு உரிமை கேட்டது, கீழே இருக்கக்கூடியவனுக்கு கைதூக்கி விடணும், மேலே விடணும், அதெல்லாம் ரைட்டு. அதன் அடிப்படையில் பீகார் போன்ற மாநிலங்களுக்கு, உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்க, ஏற்றுக்கிறோம். என்ன செலவு பண்ணுறீங்க? மருத்துவ கட்டமைப்பு எங்கே? ஒரு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் 2.5 மணி நேரம் மருத்துவரே கிடையாது, ஒரே ஒரு பயிற்சி மருத்துவர் மட்டும்தான் இருக்காரு. அந்த ஒரு மாவட்ட மருத்துவமனைங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 400 பேஷண்ட் 500 பேஷண்ட் இருப்பாங்க சாதாரணமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அங்கே வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. குறைஞ்சது ஒரு 50 பேஷண்ட்டாவது வைங்க ஒரு மாவட்டத்துக்கு. அந்த ஒரு பகல் நேரத்தில் மருத்துவர்கள் இருக்கக்கூடாதா? ஒரே ஒரு பயிற்சி மருத்துவர் தான் இருந்திருக்காரு. ஆக்சிஜன் கிடையாது, இதெல்லாம் இல்லை. ஆக்சிஜனோ குளுக்கோஸோ உயிர் காக்கக்கூடிய எந்த விதமான இதுவுமே இல்லாமல் இறந்தவர்கள் தான் அதிகம். மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டு வந்தவர்களுக்கு ஆக்சிஜன் செலுத்த முடியாமல் இறந்தவர்கள் தான் அதிகம்.
அதே மாநிலத்தில் தான் வந்து கோரக்பூர் மருத்துவமனையில் ஆக்சிஜன் இல்லாமல் குழந்தைகள் வந்து செத்துக்கிட்டே இருக்குது, மின்சாரம் இல்லை, தொடர்ந்து வந்து அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் செத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொந்த காசை போட்டு ஆக்சிஜன் வாங்கி குழந்தைகளை மற்ற குழந்தைகளை காப்பாற்றினார் டாக்டர் கஃபீல் கான். அவரை பிடிச்சி உள்ள சிறையில் வச்சாங்க. அவர் ஆளை விடுங்கடான்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்துட்டார். ஏன்னா இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வழிபாட்டுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு அந்தாலே ஒரு போலீஸ்காரன் பாதியில் வேலையை விட்டு, போலீஸ் வேலை வேணாம், அதை விட நான் வந்து வேற ஒரு திருட்டுத்தனம் பண்ணுறேன்னு வந்திருக்கேன் பாருங்க. போலீஸில் இருந்தால் திருடனை பிடிக்கணும், நான் வந்து திருடுறதுக்கே போகிறேங்கிற மாதிரி வந்து சொற்பொழிவாற்றை வந்து கடைசியில் பார்த்து இவ்வளோ பேர்த்து கொண்டிருக்காரு. இந்த நிலைமை தான் சொல்கிறேன். இவ்வளோ வரிகளை ஒன்றிய அரசு எடுத்து தமிழ்நாட்டிலேருந்தோ கர்நாடகாவிலேருந்தையும் மற்ற மாநிலங்கள்லேருந்து தென்னக மாநிலங்களும் பிடுங்கி வடக்கு மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்து அதை ஒழுங்காக செலவு பண்ணால் பரவாயில்லையே. இப்போ அவங்க வந்து ஒரு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் இவ்வளோ உயிர்களை காப்பாற்றக்கூட வைக்கலன்னா இப்போ நீங்கள் என்ன தான் இப்போ காசை வச்சு என்ன பண்ணுறீங்க? இப்போ இங்கேருந்து எடுத்துக்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு 2.5 ரூபா கொடுக்குறோம்னா அங்கே 9 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. அந்த 9 ரூபா போய் செலவு பண்ணால் பிரச்சனையே இல்லையே. அப்படி நீங்கள் பண்ண மாதிரி தெரியலங்கிறது தானே இது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ இவ்வளோ பெரிய சாவு நடந்திருக்குது, ஆனால் நாங்கள் ஒரு மாவட்ட மருத்துவமனையில் ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்காருங்கிறது எவ்வளோ கேவலமான விஷயம். அப்போ வந்து சங்கிகள் எல்லாமே வந்து பொய்யாவே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காசுலாம் எங்கே போகுதுங்கிற கணக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி பெரிய ஒரு அடுத்து ஒரு ஆட்சி வந்தால் இவர்கள்ட்ட மிகப்பெரிய ஒரு இது எடுக்கணுங்கிறது தான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய டாஸ்க், மிக முக்கியமான டாஸ்க். நிச்சயமா சார். திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.